இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசி தீர இயேசு நாம பாடி புகழுவேன். மாந்தர்களே மகிழுங்களே, மாந்தர்களே மகிழுங்களே, மன்னனேசு நம்மை என்று கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட. மன்னனேசு நம்மை என்று கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்து ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலைவாழ்வும் அளிக்கின்றன. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை அதிகாரம். காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதராகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். ஆனால் அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The Father is in me and I am in the Father. தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, we get no deeper into Christ than we allow him to get in us. John Henry Jowett. கிறிஸ்துவை நமக்குள் அனுமதிக்கும் அளவுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் செல்ல முடியும். இறைவன் நம்முடைய சுதந்திரத்தை மதிப்பவர், காப்பவர். எனவே நம்மை கட்டாயப்படுத்துவது கிடையாது. ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்பதை கூட இறைவன் கட்டாயப்படுத்துவது கிடையாது. ஆசிக்கின்றார், வேண்டுகின்றார், விளைகின்றார், அழைக்கின்றார், காத்து நிற்கின்றார். ஆனால்
நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு நான் பதில் சொல்லுகிறேனோ, எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கின்றேனோ, அந்த அளவு நான் ஆசிரை அதிகமாக பெறுகிறேன். என்னுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி, எவ்வளவு தூரம் நான் ஆண்டவருடைய அருளை பெற முடியும் என்பதை பொறுத்துத்தான் ஆண்டவருடைய அருள் நமக்கு அபரிதமாக வழங்கப்படுகிறது. ஆண்டவருடைய அருளுக்கு கொஞ்சம் கூட ஒரு குறைபாடு என்பது இருக்காது. அவருடைய புதுமைகளில் பாருங்கள், இந்த அப்பங்களை பலுகச் செய்த பொழுது யாருக்காவது இல்லை என்ற நிலை வந்ததா? இல்லை. அது மட்டுமல்ல, எஞ்சிய அப்பங்களை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவருடைய இரக்கம் என்றும் தாராளம், அது ஏராளம். ஆகவே ஆண்டவரிடம் இருந்து நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதியை பெறுகிறேன்? எவ்வளவு தூரம் நாம் கிறிஸ்துவை அனுமதிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முள் செயலாற்றுகின்றார். I chose you and appointed you to go and bear fruit. யோவான் 15:16. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் கனி தரும் பொருட்டு. வழக்கமாக ஒரு வேலை வாய்ப்பிலே வேலை கொடுக்கின்ற நிர்வாகம் என்ன செய்யும்? அழைக்கும். யாரெல்லாம் இந்த தகுதி உடையவர்களாக இருக்கிறீர்களோ வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். பிறகு அவர்களை நேர்காணல் செய்யும். வேலைக்கு தகுதி உள்ளவர்கள் என்பதை சரி செய்து கொண்டு அதன் பிறகுதான் அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கும். இது உலகத்தினுடைய கணிப்பு. ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ வாருங்கள். He chooses them, unqualifies them. அழைக்கிறார், அழைத்தவர்களை அவர் தகுதி உள்ளவர்களாக்குகிறார். இப்ப ஈஸ்டர் வரப்போது, அந்த நள்ளிரவிலே பாஸ்கா புகழுரை என்று ஒரு நீண்ட பாடல். அப்படி பாடும் பொழுது அந்த உள்ளத்தை தொட்ட வார்த்தைகள், தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் தேர்ந்தெடுக்க தயை கூர்ந்த இறைவன் தாமே என்னை இந்த திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. எல்லாம் அருமையான வார்த்தைகள். தகுதியற்ற அடியேனை இதோ இந்த மாபெரும் சபையிலே இந்த பாஸ்கா திரையினுடைய புகழை பாடுவதற்கு நீர் என்னை தேர்ந்தெடுத்தீர். அதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல. தகுதியற்ற அடியேனை தேர்ந்தெடுத்து இந்த பாஸ்கா திரியின் புகழுரை சாற்றுவதற்கு இந்த வாய்ப்பை தருகின்றீரே, இந்த தகுதியை தருகிறீரே. இறைவா உமக்கு நன்றி. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் கனி தரும் பொருட்டு. ஆகவே இறைவன் நம்மை தேர்ந்தெடுப்பதினால் அதற்கு தகுந்தபடி நாம் பலன் கொடுக்க வேண்டும். தி அவுட்புட் எவ்வளவு அதிகமாக என்னால் செய்ய முடியும், செயல்படுத்த முடியும், அவைகளை வைத்துத்தான் நாம் எடை போடப்படுவோம். அயலானுக்கு அன்பு செய் என்று அன்னை தெரசால் போதிக்கவில்லை. ஆனால் தெருவிலே கிடந்த ஆதரவற்ற ஒருவனை மருத்துவமனையில் சேர்த்த பொழுது அவளது செயலே போதனையானது. வெறுமனே போதனை வார்த்தைகள், அட்வைஸ். எல்லாருக்கும் சுலபமானது 2 காரியங்கள். ஒன்று குற்றம் சொல்வது, குறை சொல்வது. இன்னொன்று அட்வைஸ் சொல்வது. யார் வேணாலும் அட்வைஸ், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அதுக்கு ரொம்ப சுலபம், செய்து பார். ஆகவே தான் தமிழ் சொல்லுகிறது, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார். 2 செய்தால் தான் அதனுடைய சிரமங்கள் தெரியும். இயேசு 3 வருடங்கள் போதித்தார். 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கும் பொழுது சாதனையாக்கி காட்டினார். மதிசக்தி தனக்கே உடைமையாக்கு, அது சங்கடங்கள் யாவினையும் உடைக்கும். மதிசக்தி தனக்கே உடைமையாக்கு, அங்கு சத்தியமும் நல்லறமும் கிடைக்கும். இறைவன் கொடுத்திருக்கிற மதியை பயன்படுத்தி விதி என்று சொல்லி வாழாயிருத்தல் ஆகாது. என்ன செய்யறது? என் தலையெழுத்து, என் தலைவிதி இல்லை. மதி, இறைவன் உனக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார், மூளையை கொடுத்திருக்கிறார், பயன்படுத்து.
ஆகவே அதற்கு அந்த மனோபலம் தேவை. கல்லாமணத்து கடைபட்ட நாயனை கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை பாடுதுங்கான் அம்மானை. கல்லாமணத்து கடைபட்ட நாயனை, கல்லான மனதினை நீர் கரைத்து விடு இறைவா இதோ வருகின்றேன் என்ற பாடலில் பாடுவோம். இந்த கடின மனம் நொறுங்குண்டு நெஞ்சமாக மாற வேண்டும். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி. கல்லை பிசைஞ்சா ஏதாவது அது பழமாகுமா? ஆனால் கடவுள் கல்லை பிசைந்தால் அது கனியாகும். அப்படி கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி, அவருடைய இரக்கத்தின் வெள்ளத்திலே அப்படியே போட்டு முங்க வைத்து வெள்ளத்தழுத்தி வினை கடிந்த வேதியன். வேதியன் என்றால் வேதங்களுக்கு தலைவன். ஆக இறைவனை, எல்லா வேதங்களுக்கும் முதல்வராக இருக்கக்கூடிய இறைவன் வினை கடிந்த வேதியன். இந்த தீயவைகளை எல்லாவற்றையும் கடிந்து அவைகளை ஒடுக்குகின்றார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வதை போல அவரை நீ பாடு, நெஞ்சே நீ அவரை பாடு. To see Jesus is to see God. To listen to Jesus is to listen God. To love Jesus is to love God. ஆக இயேசுவை அன்பு செய்வது, இயேசுவை காண்பது, இறைவனை காண்பது. இயேசுவுக்கு செவி சாய்ப்பது, இறைவனுக்கு செவி சாய்ப்பது. இயேசுவை அன்பு செய்வது, இறைவனை அன்பு செய்வதாகும். If Christ dwells in a man as his friend, noble leader, that man can endure all things for Christ, helps and strengthens us and never abandons us. He is a true friend. Saint Teresa of Avila. கிறிஸ்து ஒருவனில் நண்பராகவும் தலைவராகவும் வசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள நம்மை கைவிடாமல் உதவுகிறார். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். God our Father, open our hearts, let light of Jesus shine on them and dispel all that is in them that is opposed to your will. தந்தையாம் இறைவா, எங்கள் இதயங்களை திறந்து உம் திருமகனின் ஒளியால் நிரப்பி உம் சித்தத்திற்கு மாறானவற்றை அகற்றி அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலம் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை, நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை, நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதேன். தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதேன். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.